வணக்கம். நான் ஆர்டிஆர் தமிழ் பண்டைன் யூடியூப் சேனல் ஊடாக தற்போது நாங்கள் பார்க்க போகிற விடயமாக இருப்பது 2024 11ஆம் தேதி அன்று இலங்கையில் பாராளுமன்ற தேர்தலான நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஏற்பாட்டின் மூலம் அதிகமான மக்களின் வாக்குகள் வழங்கப்படுகின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வாக்கு என்பது இலங்கை பிரஜை ஒருவருக்கும் ஒரு அடிப்படை உரிமைகளும் ஒரு மிக முக்கியமான உரிமையாக வாக்குரிமை காணப்படுகின்றது. அவ்வாறான வாக்குரிமை சரியான முறையில் மக்களினால் அந்த வாக்குரிமை பயன்படுத்தப்படுகின்றது என்றால் அது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாகவே தற்போதும் காணப்படுகின்றது. முன்னைய காலங்களில் அந்த வாக்குகள் சரியான முறையில் மக்களிடம் வழங்கப்படுகின்றது என்றால் அது ஒரு மிகவும் ஒரு குறைவான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. சரியான முறையில் மக்கள் வாக்களிக்காமல் ஊழல் மோசடி செய்பவர்களும் மற்றும் சரியான ஒரு தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லாதவர்களும் பாராளுமன்ற பிரதிநிதியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. முன்னைய கால தேர்தலில் அவ்வாறு முறையிலே அந்த தேர்தலும் காணப்பட்டது. அந்த பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 65% வாக்குகள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்த ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் இனிவரும் காலங்களில் அவ்வாறான நிலை காணப்படக்கூடாது. உங்களின் வாக்குகள் சரியான முறையில் சரியான ஒரு பிரதிநிதிக்கு ஒரு நேர்மையான ஒரு படித்த ஒரு நல்ல ஒழுக்கமுடைய ஒரு சரியான தலைமைத்துவமுடைய ஒரு பிரதிநிதிக்கு உங்களின் வாக்குகள் அமைய வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றேன். இவ்வாறான வாக்குகள் அமைகின்ற போதுதான் சரியான ஒரு சமுதாயத்தினை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். ஒரு சரியான ஒரு நாட்டினை ஒரு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி இல்லாத ஒரு நாட்டினை சரியான முறையில் உருவாக்க முடியும் என்றுதான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் பல விமர்சனங்களை கொண்டு வருகின்றீர்கள். லஞ்ச ஊழல் மற்றும் ஊழல் மோசடி அதிகமாக இந்த நாட்டில் காணப்படுகின்றது என்று. ஆனால் இதற்கான காரணம் அனைத்தும் நீங்கள் தான் காரணம். ஏன்மா நீங்க சரியான முறையில் அவர்களுக்கான வாக்குகள் வழங்கப்படுவதில்லை. அதிகமான அசமந்த போக்கின் காரணமாக அவர்கள் அந்த வாக்கு போடுவதற்கான அதிகமானவர்கள் செல்வதில்லை என்றுதான் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது. ஆனால் இந்த வாக்குகளை சரியான முறையில் போட்டிருந்தால் உங்களின் வாக்குரிமையை சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தால் நீங்கள் இந்த இவ்வாறான நிலைகள் வருவதற்கான ஒரு நிலை உருவாயிருக்காது. லஞ்ச ஊழல் அதிகமாக காணப்படுகிறது. நமது நாட்டில் ஊழல் மோசடிகளும் அதிகமாக காணப்படுகின்றது. இவ்வாறான நிலை இனிவரும் காலங்களில் நடைபெற கூடாதென்றால் இளைஞர்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் அருகாமை இருக்கின்றவர்களை விழித்தெழச் செய்யுங்கள். அவர்களுக்கு சரியான முறை அவர்கள் வாக்கு போடுவதற்காக நீங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுங்கள். அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். வாக்குகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். எவரும் அந்த வாக்குகளை போடாமல் இருக்க கூடாது என்று நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதிகமானவர்கள் முதியோர்கள் இருப்பார். அவர்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு சென்று அவர்களை வாக்கினை போட வையுங்கள். சரியான முறையில் ஒரு தலைமைத்துவத்தை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அவ்வாறு முறை செய்கின்ற போதுதான் நமது நாட்டில் ஒரு சரியான ஒரு தலைமைத்துவமுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்ய முடியும் என கேட்டு இதோடு எனது காணொலியினை முடித்துக் கொள்ளுகின்றேன். இளைஞர்களை விழித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான லஞ்ச ஊழல் கொண்ட ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்யாமல் ஒரு சரியான முறையில் ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்து உங்கள் வாக்குகளின் மூலம் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான ஒரு தலைமைத்துவமான ஒரு நாட்டினை உருவாக்கி கொள்ளுங்கள் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.